நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. சின்ன வயசுல எங்க அம்மா எங்க வீட்டிலேயே விளைஞ்ச தக்காளியில ஒரு கூட்டு செஞ்சு கொடுப்பாங்க பாருங்க, சாப்பிட்டா அப்படி இருக்கும். இப்ப என்ன வந்துச்சு அதுக்கு? தக்காளி விலையெல்லாம் கூட குறைவா தானே இருக்குது. அதே மாதிரி அம்மா கிட்ட கேட்டு செஞ்சு சாப்பிடு. அட போங்கக்கா, நீங்க வேற. இப்பெல்லாம் தக்காளிங்கிற பேர்ல தான் இருக்குது. ஆனா அப்ப உள்ள மாதிரி நாட்டு தக்காளி இப்ப எங்கக்கா இருக்கு? நீ சரியா சொல்ற சுபா. இப்போல்லாம் நாட்டு தக்காளியை கண்ணுல பார்க்க முடியல. யாரோ ஒருத்தர் அங்க எங்க இந்த பாரம்பரிய இனத்தை பாதுகாத்து வைக்கிறாங்கல்ல, அவங்க இந்த மாதிரி தக்காளி வகையெல்லாம் பயிரிடுறதா சொல்றாங்க. நமக்கெல்லாம் எங்க கிடைக்குது? நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்க்கா. ஆனா அந்த மாதிரி விதைங்களை நம்ம பாதுகாக்க மறந்துட்டோம்னு கூட சொல்லலாம்ல. என்ன பண்றது? இப்படி ஒரு நாள் வரும்னு அப்ப தெரியாம போயிடுச்சு. நீங்க சரியாதாக்கா சொல்றீங்க. ஆனா இப்ப நம்ம கையில இருக்கிற பாரம்பரியத்தையாவது பாதுகாக்கணும்ல. சுபா, இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? நான் எதுவும் சொல்ல வரலக்கா. இன்னைக்கு நிகழ்ச்சியில தான் சொல்ல வராங்க. பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்கும் பாவை திருவாரூர் செம்மங்குடி எம் சங்கீதா அப்படிங்கிறவங்க. அட, இத நீ முன்னாடியே சொல்றது இல்லையா? நிகழ்ச்சி போடுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியா சொல்லுவ? ஓடி போய் ரேடியோ போடு சுபா. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய வேளாண் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா, திருவாரூர் மாவட்டத்தில் கூடிய சீதக்கமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். நெல் அறுவடை நடக்கக்கூடிய இந்த பருவத்தில் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இதற்கு பிறகு பருத்தி அதிகமாக அந்த பக்கம் பயிரிடுவதற்காக தயார் நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய நபரிடம் நம் கேட்டு தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய பெண்மணி சங்கீதா அம்மா. இயற்கை அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு விடயம். மனிதன் இன்றைக்கு இயற்கை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து மருவி செயற்கை அப்படின்ற நிலைப்பாட்டுக்குள் உட்புகும் போது நிறைய சவால்களை சந்திக்கின்றான். அதில் நிறைய நமக்கு நன்மைகள் இருந்தாலும் அதனுடைய அடிப்படையான விடயங்கள் நாம் இழந்து விடுகிறோம் என்பது உண்மையான ஒரு விஷயம் அல்லவா? இயற்கை சார்ந்த விவசாயம் இப்பொழுது இன்றியமையாதது அப்படின்றது மத்திய அரசாங்கமும் நம்மகிட்ட வலியுறுத்தி வருகிறார்கள். இயற்கை விவசாயம் செய்து வரக்கூடிய சங்கீதா அம்மா கிட்ட இதை பற்றி கூடுதல் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சங்கீதாம்மா. வணக்கம் சார். இயற்கை விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கையில் எடுத்ததற்கான காரணம் என்னம்மா? மனித கொலையிலும் கொடியது மண்ணின் கொலைதான். மண்ணை நம்ம காப்பாத்தினா மண்ணு நம்மளை காப்பாத்துங்கிற என்ற வாசகத்தை உரைக்க சொல்லி நான் இந்த உரையை தொடர்கிறேன் சார். இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்ததுக்கான மெயின் ரீசன், எங்கேயோ ஒரு இடத்துல சாவு நடந்தது. இப்ப எங்க பார்த்தாலும் சாவு மட்டும்தான் நடக்குது. வயசானவங்க இறப்புக்கு வராங்க, ஆனா செத்து கிடக்கிறது என்னமோ இளம் வயதினர் தான். அப்போ உள்ள பாட்ட முப்பாட்டன்ட்டு இருந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் ஒரு எதுவுமே நம்ம அடுத்த தலைமுறை கிட்ட இல்ல. இதை எனக்கு ஆழமா புரிஞ்சதுனால என்னுடைய குழந்தைகள், வரும் தலைமுறைகள் கண்டிப்பாக நம்மளோட பாரம்பரிய விவசாயத்தை நம்ம தொடரணும் அப்படிங்கிற நிறைய மாத்திட்டோம். அதனால பெரிய சவாலா தான் இருக்கும். அதனால சவாலா இருந்தாலும் நம்ம வாழணும்னா போராடி தான் ஆகணும். மண்ணை ஃபர்ஸ்ட் போராடி மீட்டாதான் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை. மண் அப்படின்றது ஒரு இயற்கை களஞ்சியம். அதுக்குள்ள எண்ணற்ற உயிர்கள் இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம். நீங்க முதல்ல இயற்கை விவசாயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு காலம் நீட்டிப்பு இருக்கும். உடனே நமக்கு சில விஷயங்கள் கிடைச்சிடாது. இதை நீங்க சொல்ற மாதிரி இதை நான் மீட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் உங்களுடைய அந்த எண்ணம் இருப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். முதல்ல இது நீங்க தொடங்கும் பொழுது என்னென்ன சவால்களை சந்திச்சீங்க? மற்றவர்களுடைய உதவி ஏதாவது இருந்ததா? மற்ற ஏதாவது சொன்னாங்களா? அதை பத்தி கொஞ்சம் உங்களுடைய பின்னுரை கொஞ்சம். மற்றவர்கள் சொன்னாங்க ஏன் பண்ற அப்படின்னு சொன்னாங்க. நான் அடுத்தவங்க சொல்றதுக்கு அதுல அவங்கள நான் பின்பற்றினது நம்மாழ்வார் ஐயாவை மட்டும்தான். நான் ஃபர்ஸ்ட் அவர் எதையுமே நான் பார்க்கல. அவளோட புக்ஸை படிச்சேன், அவரோட வீடியோ பார்த்தேன். நீங்க 50 வருஷம் மண்ணா இருந்தாலும் 6 மாசத்துல உங்களால மாத்த முடியுங்கிற ஒரு உரை சொல்லியிருப்பாரு. அது எனக்கு பெரிய உத்வேகமா இருந்தது. பல தானியங்களை போட்டு விதைச்சு ஃபர்ஸ்ட் 3 முறை உழுவுங்க. அதுவே ஏகப்பட்ட அந்த மண்ணோட எவ்வளவு கெமிக்கலா இருந்தாலும் அதை மாத்தி உங்களுக்கு கொடுக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3 வருஷம் ஆகும். ஆனா முதல் வருஷமே ஒரு மாற்றத்தை, இந்த மாதிரி ஒரு பலதானிய விதைப்பு மூலமா எவ்வளவு ஒரு கெமிக்கல் மண்ணா இருந்தாலும் அது மாறக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துடும். அப்படிங்கிற எனக்கு முதல் வருஷமே நல்லபடியா தூய மல்லி ஆத்தூர் கிச்சிலி சம்பா போட்டேன். போன வருஷத்துல
இங்க நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். எந்த பகுதியில் பண்றீங்க? செம்மங்குடின்ற ஊர்ல நான் என்னோட ஊரு, அங்க நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இது 2வது வருஷம். போன வருஷத்தோட எனக்கு இந்த வருஷம் மகசூல் அதிகரிச்சிருக்கு. என்னென்ன போட்டிருந்தீங்க? நான் போன வருஷம் ஆத்தூர் கிச்சிலி சம்பா, இந்த வருஷம் தூய மல்லி, கருப்பு கவுனி போட்டிருந்தேன் சார். இதுக்கான விதைகள்லாம் எங்க இருந்து முதல்ல நீங்க வாங்குனீங்க? பொதுவா நான் இயற்கை விவசாயம் ஆரம்பிச்சோடனே இயற்கை விவசாயிகளோட கான்டாக்ட நான் நிறைய பேர் வாங்கிக்கிட்டேன். சரி. அவங்க இதுல மும்முரமா உண்மையா இருக்கிற இயற்கை விவசாயிகள்லாம் செய்யறவங்க எல்லாமே இருக்காங்க இல்லையா, அவங்கள தேடி நான் போக ஆரம்பிச்சேன். அவங்கள்ட்ட இருந்து நான் வாங்கி அவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்களை சேகரிக்க ஆரம்பிச்சேன். நான் நிறைய இப்பதான் 2 வருஷம் தான் இயற்கை விவசாயம் நான் மாறி இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட இருந்து கேட்டு, மதிப்பிற்குரிய உதயகுமார் இயற்கை விவசாயி அவர்கிட்ட இருந்து நான் விதை நெல் வாங்கினேன். அவர் பல வருஷமா நம்மாழ்வாரோட நான் அவருக்கு நேரா பேசியிருக்காரு. அவர் நம்மாழ்வாரோட நேரடி ஆசீர்வாதம் உள்ள ஒரு நபர் அவர், உதயகுமார். அவர் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் நான் விதை நெல் அவர்கிட்ட இருந்து வாங்கி நான் அவரை பின்பற்றிட்டு இருக்கேன். சரி, விதை நெல் வாங்கிட்டீங்க. நமக்கான ஒரு இடம் நிலம் இருக்குது. அந்த பயிரிடக்கூடிய அந்த மனநிலை வந்து நம்ம இதுல சாதிச்சிருவோமா அப்படின்னு அதுல உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி வந்ததா? அதிக முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்ததா? இல்லையா, என் பிள்ளைங்க சந்தோஷமா ஆரோக்கியமா வாழுங்கிற நம்பிக்கை எனக்கு, அதுவே எனக்கு சாதனை தானே. இப்போ எத்தனையோ குழந்தைகள்ல இருந்தே இப்ப கிட்னி ஃபெயிலியர், ரொம்ப இளம் வயது சுகர்ஸ் எல்லாமே இருக்கிறப்ப என் குழந்தைக்கு அது வராதுன்னு நான் எனக்கு சந்தோஷம் வந்துட்டுல, நம்பிக்கை வந்துட்டுல. அதை விட என்ன இருக்கு, என்னோட சந்ததியினர் என்னோட கண்டிப்பா அதை விட எனக்கு என்ன சாதனை? அவங்க அடுத்த தலைமுறைகளை பார்த்துப்பாங்க. என்னோட சொந்தக்காரங்களுக்கு நான் வழி நடத்த முடியும். சரி, அப்படிங்கிறப்ப எனக்கு சந்தோஷம். தொழில்கள் வந்து நிறைய இருக்குது. இது வந்து ஏன் கேட்கிறேன்னா, பல்வேறு தொழில்கள் இருக்கிறப்ப நீங்க ஒரு இள வயது பெண்மணியா இருக்கிறப்ப இதை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தொழில்கள்லாம் இருப்பாங்க, இந்த ஒரு சில தையல் தொழில், நிறைய தொழிலுக்கு போவாங்க இல்லையா? அவங்க வந்து உங்களை பார்த்து நானும் வரேன் அப்படி சொல்லியிருக்காங்களா, இல்ல இந்த தொழிலுக்கு நீ வான்னு உங்களை அழைத்திருக்காங்க? எந்த தொழில் செஞ்சாலும் 3 வேளை சோறு தின்னு தான் சார் ஆகணும். ஸோ நான் வந்து அதாவது இயற்கை விவசாயிகளுக்கு முக்கியமா கொடுக்க வேண்டிய ஆதரவு வந்து நீங்க பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. எல்லார்கிட்டயும் நிலம்ன்றது இல்ல, எல்லாராலையும் மாத்த முடியும். யாராவது ஒருத்தவங்க தான் அதை செய்ய முடியும். ஒரு நம்மாழ்வார், ஒரு காமராஜர், அந்த மாதிரி தான் அவங்களை பின்பற்ற தலைமுறைகள். நீங்க இயற்கை விவசாயிகளுக்கு செய்யற பெரிய சப்போர்ட் அவங்க கிட்டே இருந்து நெல்ல வாங்க. அவங்க உண்மையா அவங்க நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பெரிய சவால நெகட்டிவ் கமெண்ட் எல்லாத்தையும் தாண்டி கொண்டுட்டு வராங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு 2 கிலோ வாங்கி கொடுத்து பாருங்க. அதுதான் அவங்களுக்கு செய்யற பெரிய நன்றி. நேர்மறை ஆக்கக்கூடியதுதான் நம்மளுடைய தன்னம்பிக்கை. சரி, வாங்கி இருக்கிறீங்க. முதல்ல வந்து ஆத்தூர் கிச்சிலி சம்பா போட்டிருக்கீங்க. அப்ப சமீபத்தில் இப்ப என்ன போட்டிருக்கீங்க? தூய மல்லி போட்டிருக்கீங்க. அறுவடை ஆகல. சரி சரி. எவ்வளவு நாள் எடுக்குது? 10 டேஸ்ல எனக்கு அறுவடை ஆகும். உரம் அப்படின்றது முக்கியமா ஒரு விஷயத்துல பயிர் நடத்தா நீர் மேலாண்மை இல்லையா, உர மேலாண்மை. இப்ப நீர்ன்றது நம்ம இந்த பகுதியில பார்த்தோம்னா எப்படியும் ஒரு ஆற்று பாசனம் இருக்கத்தான் செய்யுது. உரம்ன்றது சில நேரங்களில் தேவைப்படுதுங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. அதுல பார்த்தோம்னா இயற்கை உரம், செயற்கை உரம் 2 விஷயங்கள் இருக்கு. இயற்கை விவசாயத்துல செயற்கையே கலக்காம பண்ண முடியல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இப்ப நீங்க உங்களுடைய அதுல நிலைப்பாடு என்ன? தப்பு அது. அதாவது பாரம்பரிய ரகம் அது அதையே பாதுகாத்துக்க கூடியது. உடம்பு எப்படி நம்மளே அதுவே சரி பண்ணக்கூடியதோ அது மாதிரி பாரம்பரிய ரகம் சரியான பருவ காலங்கள்ல போடுறப்ப அது அதையே வளப்படுத்திக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி அதோட போராடும். இப்ப நீங்க அடி உரமே போட்டு பழகிட்டோம். இப்ப செயற்கை உரங்கள்ல அடி உரம் கண்டிப்பா யூரியா போட்டுரும் அப்படின்னு சொன்னா, இயற்கை உரங்கள்ல அது தேவையில்லை. 10 கிலோ வேப்பம் புண்ணாக்கும் 10 கிலோ கடலை புண்ணாக்க ஊற வச்சு புளிக்க வச்சு 3 நாள் புளிக்க வச்சு அதை நீங்க அடிக்கலாம். உங்களுக்கு அடி உரங்கிற சாட்டிஸ்பாக்சன். அதுக்கு அடி உரம் கொடுத்தமே, இதுக்கு அடி உரம் அடிச்சே பழகிட்டோங்கிறப்ப இயற்கை உரத்துல இது அடிங்க. இந்த மாதிரி அடி உரத்தை அடிங்க. ஒரு மூட்டை ஒரு 20 கிலோ ஆட்டு சாணத்துல 3 நாள் புளிக்க வச்ச ஒரு கடலை புண்ணாக்க 20 கிலோ 20 கிலோ வேப்ப புண்ணாக்க கலந்து அடி உரம் ஆடிங்க. அது பாத்துக்கும் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, உங்க வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியான உரங்களை நீங்க ஜீவாமிர்தம் மட்டுமே, இந்த அடிவரமும் ஜீவாமிர்தம் மட்டுமே போதும். இப்ப நான் ஜீவாமிர்தமும் அடிவரம் மட்டுமே அடிச்சு 250 குழிக்கு இப்ப 20 கிலோ ஐயா உதயகுமார் அவர்கிட்ட இருந்து வாங்கினேன் தூயமல்லி. இப்ப எனக்கு 250 குழியில எங்களோட கணக்குப்படி 55 சிப்பம் எங்களுக்கு போதுமான லாபம் தானே வந்திருக்கு. சொல்லமா ஜீவாமிர்த பஞ்சகாவியம்லாம் சில பேர் என்ன பண்றாங்க, இது தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி உங்களோட ஏன் சிரமம்னு சொன்னா, அது நாட்டு மாட்டு அதுல மட்டும்தான் பெருசா அழிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் அழிஞ்சிச்சு, ஒரு பக்கம் இருக்கு. நாட்டு மாட்டு யூரின்ல மட்டும்தான் நீங்க கிடைக்கிற அந்த எதிர்பார்க்க முடியும். சாதாரண இதுல ஒரு 5 லட்சம் நுண்ணுயிரிகள் தான் இருக்கு. இதுல நாட்டு மாட்டு யூரின் கோடிக்கணக்கில் உயிரினங்கள் இருக்கு. 5 லட்சத்துக்கும் கோடிக்கணக்கில் உள்ள உயிரினங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாட்டு மாடுங்கிறது இப்ப ரொம்ப
விலையிலும் சரி மெயின்டெனன்ஸ்லயும் சரி எட்டா கனியாயிடுச்சு. 1 லிட்டர் பால் தான் கறக்கும். நீங்க வந்து இப்ப ஹைபிரிட் மாடு வந்து 5 லிட்டர் பால் கறக்கும். 1 லிட்டர் ஈக்குவல் டு 5 லிட்டர்ன்றது பெரிய சவாலான விஷயங்கள். அழிஞ்சிட்டுங்கிறப்ப பெரிய சவால், அதை மீட்டெடுக்கிறது பெரிய சவாலான விஷயங்கள் இல்லையா? அது அந்த பார்வையிலையும் பாக்குறாங்க. இப்ப வந்து நாட்டு மாடுல வந்து நீங்க சொல்ற மாதிரி 1 லிட்டர் இருந்தாலும் அது வந்து அதுக்கான சமிர்தத்துக்கு சமம். அந்த புரிதல் இல்ல, இது அந்த புரிதல் இல்லாததுனால தானே இவ்வளவு. ஏன்னா எப்படி மாடு வாங்கியிருக்கிறோம், ஒரு 5 லிட்டர் பாலாச்சு கறந்தாதானே முடியும் அப்படின்ற அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை நம்ம இருக்க செய்யுது. கண்டிப்பா. அப்படி இது சார்ந்த ஏதாவது வகுப்புகள் எங்கேயாவது நீங்க போயிருக்கீங்களா? எங்க போயிருக்கிறீங்க? போயிருக்கேன். நான் நிறைய இயற்கை விவசாய மீட்டிங்லாம் நிறைய நடக்கும். ஸ்கூல் மூலமாவே, மஞ்சுக்குடி ஸ்கூல் மூலமாவே இயற்கை விவசாய மீட்டிங்ஸ்லாம் நடத்தி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துற விதமா அதை பண்ணிருக்காங்க. இதனில பூச்சி செல்வம் சார்னு சொல்ற செல்வம் சார் இயற்கை அவர் மூலமா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி நிறைய பேசுறது, நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிறது, இயற்கை விவசாயிகளை மீட் பண்ணி நிறைய அனுபவம் உள்ள விவசாயிகள்ட்ட என்னென்னலாம் நான் கஷ்டப்பட்டேன் அதை நீங்க படாதீங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்றப்ப உங்களுக்கு விற்கிறது ஈஸியா இருக்கும், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புத்தகங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா விவசாயம் சார்ந்து வெளியிடப்பட்ட புத்தகங்களோட எண்ணிக்கை குறைவு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்மாழ்வார் ஐயோட தொகுப்புகளே போதுமே சார். அதை வந்து மற்றவர்களுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களை நீங்க பண்ணிட்டு வரீங்கன்றது ஒரு மகிழ்ச்சிகரமான விடயம். புத்தகங்கள் அப்படின்றதும் ஒரு விஷயம், அனுபவ அறிவு அப்படின்ற ஒரு விஷயம், ரெண்டையுமே நீங்க கலந்துதான் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. இதுல வந்து ஒரு விடயம் இதை கொஞ்சம் சவாலா இருக்கும் சார், அதை வந்து தாண்டி வந்துட்டோம்னா நமக்கு வந்து லாபம் அப்படின்றது. அந்த சவால் எந்த நிலை? சவால் நான் சேல்ஸ் பண்றது சவாலான ஒரு விஷயங்கள். விற்பனை எது அதுதானே நம்மளுக்கு. நான் இவ்வளவு லாபம் எடுத்து காமிச்சிட்டேன், இந்தாங்க கையில பணம் இவ்வளவு இருக்கு அப்படின்றது என்னால குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை விற்க முடியல. இப்ப என்னன்னா சென்ட்ரல் அப்படி அறுக்குறாங்க, சென்ட்ரல்ல போடுறாங்க, 2வது நாள் பணம் வந்து அந்த நிலையை நம்மளால அது நம்மளால காட்ட முடியாது. நம்மளால விக்கிறப்பதான் முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லி வச்சுக்கணும். அவங்க 2 கிலோ போதும்பாங்க, ஒருத்தவங்க 5 கிலோ போதும்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நான் விற்கணும். பச்சை நல்லா முன்னாடியே சொல்லி வச்சுப்பேன். நான் 1 மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டேட்டஸ் பண்ணிப்பேன். ஸ்டேட்டஸ்ல போட்டுருவேன் என்னோட சம்பந்தமானவங்களை எல்லாத்தையும் அந்த மாதிரி அறுவடை பண்ண போறேன், நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. 2 தடவை ஜீவாமிர்தமும் அடி உரமும் கொடுத்துருக்கேன். இது வந்து கெமிக்கல் உரம் போட்டுக்கணும், நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிக்கோங்கன்ற ஒரு சில இதெல்லாம் சொல்லிதான் நான் வந்து அவங்க கிட்ட நான் கருப்பு கவனிக்க அப்படித்தான் சொல்லி வச்சிருக்கேன். அவியல் போட்டுட்டு வந்திருக்கேன். சோ அந்த மாதிரி அது ஒரு பெரிய சவாலான விஷயம். 2வது வந்து நெகட்டிவ், எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் உரம் போட்டுலாம் நாங்க சாப்பிட்டு இப்ப நல்லா இல்லையா போலியா வரலையா, அதுக்கான அந்த மாதிரியான நெகட்டிவான கமெண்ட்களை தாண்டி வர்றது பெரிய சவாலான விஷயம். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல உங்களுக்கு உதவுன நபர் நான் தான். எனக்கு நான் தான். ஏன்னா எல்லாரையும் அடிச்சு பேசுறது, நீங்க உங்க அப்பா அம்மாட்ட இருக்கு, உங்க அப்பாவுக்கே சுகர் வரல, உங்களுக்கு வந்துடுச்சு ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பேன். பதிலே இருக்காது. உங்க தலைமுறைகள் வாழணும்னா ஒரு 100 குழி போடுங்க, நீங்க விற்க வேணாம், உங்களுக்கு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க இதை கொண்டுட்டு போங்க, அவங்க வாழ்ந்தாலே போதுமானதுன்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற விதமா. இந்த விவசாயத்துல சிறுதானியங்கள் எதுவும் பண்றீங்களா? சிறுதானியங்கள் நம்ம எங்க பக்கம் கிடையாது. நான் இதை அதுல கையில எடுக்கல. இப்பைக்கு நான் 2 வருஷம் தான் ஆயிருக்குங்கிறதுனால உரம் போடாத வரப்பு உளுந்துகள் அந்த மாதிரியான சில விஷயங்களை நாங்க பின்பற்றிட்டு இருக்கேன். இப்ப வந்து உளுந்து அடிச்சிருக்கேன், இயற்கை பாரம்பரிய நெல் நட்டிருக்கேன், பயிர் அடிக்கிறேன். அந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்களை சேமிக்கிறதுக்குனே சில குழுக்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப அவங்கள தொடர்பு கொள்றப்ப என்னென்ன அந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் இப்போதைக்கு இல்லாமல் போயிருக்கு? பொதுவா அதெல்லாம் இப்ப கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சமீபத்துல நெல் திருவிழா நடந்துச்சு. இது அங்க இல்லாத ரகங்களே 1-2 விட்டு போகட்டுமே, இதை பண்ணிடுவோம். இருக்கிற நெல் ரகங்கள் வாங்கிட்டு போனாங்க. இப்ப அனைத்து பேரும் வாங்கிட்டு போனாங்க. எங்களுக்கு கிடைக்கல. நான் கேட்ட ரகம் வேற. நீங்க என்ன கேட்டிருந்தீங்க? தூய மல்லி தான் எனக்கு கிடைச்சது. நான் வந்து அப்ப பூங்காரும் கிடைக்கல, இதுவும் கிடைக்கல, 2 தான் கிடைச்சது. நான் கேட்ட ரகமே கிடைக்கலங்க. ஏன்னா அந்த நெல் திருவிழாவுக்கு ஒளிபரப்பு சார்பா நாங்களும் வந்திருந்தோம். ஒரு சின்ன குழந்தை வந்து இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை ரக நெல் ரகங்களுடைய பேரை வந்து ஒரு பாட்டாவே படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவ்வளவு ரகங்கள் இருக்குது அப்படின்றத வந்து அது ஒரு வெளிப்படையாக வந்து நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றது ஒண்ணு. இப்ப எப்படி மாறிடுச்சு அப்படின்னா 8 மணிக்கு வந்து ஒரு வேலைக்கு போகணுமா, 7:30க்கு குக்கர்ல வைக்கிறாங்க. அங்க வித்து தெரிந்தது கருப்பு கவுனி. மெயின் நான் கேட்டது கருப்பு கவுனி தான். நான் அதுக்கப்புறம் கிடைச்சது 150 குளிக்கு. நான் 1 ஏக்கர் கேட்டிருந்தேன். ஜஸ்ட் 150 குளிக்கு அப்புறம் ஐயா மூலியமா கிடைச்சது. அதனாலதான் தூய மல்லியை மாத்தினேன். அப்படியே தூய மல்லி வாங்கிட்டு வந்தேன். கருப்பு கவுனி கிடைக்கல. நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் போட்டது அது. ஆனா அது நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுன்றது மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் சில அரிசிகள்லாம் வந்து ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வைக்கணும், காலம் அதுக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நீங்க இதுக்கு நேரத்தை குறைச்சோம்னா மருத்துவத்துக்கு நேரத்தை கூட்ட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி. நேயர்கள்
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. சுபா, நிகழ்ச்சியில பாத்தியா, பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்கும் பாவை இந்த திருவாரூர் செம்மங்குடி எம் சங்கீதா அவங்க இந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கிற மாற்றத்தை முதல்ல மண்ணுல தொடங்குங்கன்னு சொல்றாங்க. ஆமாக்கா, அது மட்டும் இல்ல, ரசாயன விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னா என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் அதுக்கு கடைபிடிக்கணும்னு சொன்னாங்க பாருங்க. ஆமா சுபா, இவங்க கூட ஆத்தூர் கிச்சடி சம்பா, தூயமல்லி, கருப்பு கவுனின்னு இயற்கை விவசாயத்தை பண்றதோட பாரம்பரிய நெல்லை மீட்டெடுக்கிற பயணத்துல ஈடுபட்டிருக்காங்க போலயே. இயற்கை விவசாயத்துல ஒரு மாட்டோட பங்கு என்ன அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா சொன்னாங்கக்கா இவங்க. அதுலயும் ஒரு முத்தாய்ப்பா ஒரு விஷயத்த சொன்னாங்க பாத்தியா சுபா. உங்களுக்கு உதவி யாரு இப்போ அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு உதவி நான் தான் அப்படின்னு பெருமிதத்தோட சொன்னாங்கல்ல. அக்கா, இந்த நிகழ்ச்சியை கேட்கும் போதே ரொம்ப உத்வேகமா இருக்கு. வாங்க அடுத்த பகுதியும் கேட்டு உத்வேகத்தை அதிகப்படுத்திப்போம். இப்போ நீங்கள் ஒரு குடும்ப பெண்மணியாக இருக்கக்கூடிய காலங்களில் இப்போ உங்கள் ஒத்த வயது எல்லாம் பார்த்தோம்னா சீக்கிரம் சமைக்கணும், ஃபாஸ்ட் ஃபுட். ஏன்னா அவங்க குடும்பங்களுக்கு பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு பார்க்கணும். குக்கர் சாதம் அது வந்து ரொம்ப ஒரு விஷமான ஒரு விடயம் அப்படின்றத வந்து அநேகமாக அவங்களுக்கு புரிஞ்சாலும் வேறு வழி இல்லைன்னு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இயற்கை பாரம்பரியம் அப்படின்னு வர்றப்ப இதற்கான தேடல் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து நம்ம செலுத்த முடியும். அதுக்கு அடுத்ததுக்கு எதிர்கால திட்டங்கள், இப்போ நீங்கள் வந்து சில ரகங்கள்லாம் எடுத்துகிட்டு விவசாயம் பண்ணிட்டு வரீங்க, அடுத்தவங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் ஓடிட்டே இருக்கும், நம்ம அதையும் செஞ்சு பார்த்துறோம் அப்படின்னு. அது என்ன திட்டமாக இருக்கும்? நிறைய பேர் இயற்கை விவசாய வழியை மாத்தணும். அதாவது நீங்க விற்கலாம் வேண்டாம். அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கலாம் எப்படி விற்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி. விற்காதீங்க, ஒரு 100 குழி போட்டு உங்களோட ஆரோக்கியத்தை ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்துங்க. உங்க தலைமுறைகள், உங்களோட சந்ததிகளோட ஆரோக்கியத்தை நீங்க உறுதிப்படுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க அடுத்ததுல விற்க போலாம். ஃபர்ஸ்ட் உங்க ஒரு 100 குழி போடுங்க. எனக்கு அந்த மாதிரி 100 குழியாவது ஒரு விவசாயிகளை மாத்தணும்ன்றது என்னோட ஆசை. நான் என்னட்ட நாட்டு மாடு இருக்குங்கிற பட்சத்துல உரத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு நாட்டு மாட்டுல 30 ஏக்கருக்கு மேலேயே செய்ய முடியுங்கிறப்ப என்னால உரம் சேல், என்னால ஜீவாமிர்தமோ என்னால பஞ்சகாவியாவோ என்னால கொடுக்க முடியும். எங்கிட்ட இருந்து வாங்குங்க, வாங்கி செல்லுங்க. நீங்க இப்ப சில இடங்கள்ல வந்து பஞ்சகாவியத்தில் முறைகள்ல சேர்ப்பு பொருட்கள் வரும், அதோட தன்மை மாறுது, சில பொருட்கள் மாறுது. நீங்க செய்யக்கூடிய முறை எப்படிங்க? நான் செய்யக்கூடிய முறை இயற்கை விவசாயிகளோட கேட்டுட்டு தான். நான் ஜீவாமிர்தம் எப்படின்னா 10 லிட்டர் கோமியம், 5 கிலோ சாணி, 2 கிலோ நாட்டு சர்க்கரை போடுவேன், 1 கிலோ பருப்பு பொடி, பயறு பொடி இருக்கட்டும், துவரம் பருப்பு பொடி அரைச்சி வச்சுக்கிறது, அது கலந்து 24 மணி நேரம் கலவையில அப்பப்போ ஒரு 3 வேளை அதை கலக்கி விட்டுட்டு அதை வந்து நான் டைரக்டாவே கொடுப்பேன். இது ஸ்ப்ரேயர் தேவையில்லை, தெளிச்சு விடலாம். தெளிச்சு விடலாம். நான் தெளிச்சு விட்டு தான் இப்ப எனக்கு இவ்வளவு கண்டு முதல் எனக்கு நல்லாவே தெளிச்சு விடலாம். உங்களுக்கு எல்லா செலவு, மெயின்டெனன்ஸ் எல்லாமே கம்மி. வச்சா அங்க விளையணும். அதுதான் நாட்டு இயற்கை விவசாயம். வச்சா அதை பாத்துக்கணும். அதுக்கு தெரியும் என்ன நம்ம பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஒரு பூச்சி வந்தா எப்படி அதை காப்பாத்திக்கணும், எப்படி மகசூலை கொண்டு வரணும்ன்றது அந்த பாரம்பரிய ரகங்களுக்கு தெரியும். அது உணர்வுபூர்வமானதா இருந்துச்சு. அது பருவநிலை மாற்றங்களையும் தாங்கி தாக்குப்பிடித்து வளரக்கூடிய தன்மை பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு இருக்குது. இப்ப நீங்க நம்மால் நேரம் பாத்திருக்கீங்களா? இல்ல, நான் பார்த்தது இல்ல. அது பெரிய நான் இழந்தது ஒண்ணு. சரி. ஏன்னா நிறைய பேருடைய அந்த வழிகாட்டுதல் வந்து ஐயாவுடைய விடயங்கள் தான். இப்ப நிறைய இடங்களுக்கு நீங்க போயிருக்கீங்க, அதை பத்தி எல்லாம் சொல்றீங்க. இந்த நெல் ரகங்கள் வந்து நாங்களும் முயற்சி பண்ணி பாக்குறோமா அப்படின்ட்டு அவங்கள வந்து இந்த வழிக்கு கொண்டு வந்த சில பேர் உங்கள்ட்ட என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க? நீ கொடுத்துருக்கீங்களா விதைகள்? இல்ல, நான் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கேன். சரி, கண்டிப்பாமா, கண்டிப்பா செய்றேன் அப்படின்னு நான் இப்படி சொல்லி பார்த்துறேன். எனக்கு நீங்க ஜீவாமிர்தத்தை காசை கொடுக்க வேண்டாம், நான் ஃப்ரீயா பண்ணி தரேன். நீங்க விளைச்சலை காமிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் என்ன ஒரு 200 ரூபாய் எனக்கு கொடுக்க போறீங்க, நீங்க கையில விளைச்சலை எடுத்ததுக்கு அப்புறம் கொடுங்கன்னு சொல்லி கூட நான் சொல்லியிருக்கேன். அந்த நேரத்துக்கு நாங்க இது கொஞ்சம் ஒரு பெரிய சொன்னாப்புல சவாலான விஷயங்கள் அவங்கள இப்ப தயார்படுத்திட்டு இருக்கோம் மனசளவுல. அதுக்கப்புறம் செயல்முறைக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் அதை நோக்கி நான் தீவிரமா போயிட்டு இருக்கேன். உங்களுடைய பள்ளி காலம், கல்லூரி காலம் எங்க இருந்தது? நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான். நான் வந்து செம்மங்குடி மேல்நிலை பள்ளி செம்பங்குடியில 12ஆம் வகுப்பு வரை. அதுக்கப்புறம் பிபிஏ பண்ணேன். பிபிஏ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணேன். பேசிக் நாலேஜ்ல தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடித்து போய் அது மூலமா புக்ஸ் படிச்சு என்னோட அறிவை வளர்த்துக்கிறது. அது என்ன நான் இதுக்கு ஏன் கேட்கிறேன்னா, அதாவது ஒரு இளம் வயதுல இருக்கிறவங்க நான் படிச்சுட்டு வேற ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு அடுத்த நிலைக்கு போறாங்க. நீங்க சொல்ற மாதிரி 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறைனா விவசாயத்தை கையில் எடுப்பாங்களான்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகம். சில விவசாயிகளுடைய பிள்ளைங்களுமே வந்து வேறு துறைகளுக்கு போயிடுறாங்க. அப்ப நிலங்கள் இருக்கும், அவருடைய அனுபவங்கள் இருக்கும், பயிரெல்லாம் காத்திருக்கும், யாராவது நம்மளை வளர்த்து விடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விடயம். இந்த பாரம்பரிய விதை சேகரிப்பு
முறை, பாதுகாக்கும் முறை, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சார். இப்ப நம்ம முன்னோர்கள் செஞ்ச மிகப்பெரிய ஒரு விஷயம் சேகரிப்புன்றது. இப்ப ஹைபிரிட் விதையில் அதை காண முடியாத ஒன்று. அப்பெல்லாம் எப்படின்னா ஒரு சாணி கரைச்சி போடுறது நம்மளுடைய வழக்கமாக இருந்தது. சாணி கரைச்சி போடுற ஒரு தரையில நீங்க பாரம்பரிய ரக விதைகளை நீங்க காய வைக்கும் போது அந்த முனை முறியாமல் இருக்கும். அதுல ஒரு கிருமி நாசினிகளோட ஒரு நிறைய விஷயங்கள் அதுல வச்சிருந்தாங்க சார். சாணி கரைச்சி போட்ட தெருவுல தான் நம்ம நெல்லுகளை காய போட்டிருப்பதை நீங்க பாத்திருக்க முடியும் இல்லையா சார்? அது மாதிரி நீங்க இப்ப பாரம்பரிய ரகங்களை அந்த மாதிரி காய வச்சு நீங்க வச்சுக்கலாம். ஆனா சாணி கரைச்சி போட்ட ஒரு தெருவுல இப்பவுமே கிராமங்கள்ல ஹைபிரிட் எதுவுமே எல்லாமே வந்தாலே சாணி கரைச்சி போடுற முறைகள் இருக்கு. எல்லாத்துமே ஹைபிரிட் மாடுகள் இருக்கு. சாணி கரைச்சி போடுற தெரு இருக்கு. தாரோட்லயுமே சாணி கரைச்சி போடுற முறைகள் இருக்கு. கோலம் போடுற அது அந்த வழக்கம் ஒழியல் இல்லையா? அதை பாதுகாத்துக்க முடியும் உங்களால. ஒரு வெண்டை விதைய ஒரு காய்கறி விதையை போட்டா ஒரு காய்களை விட்டு வைக்கிற பழக்கம் நம்ம முன்னோர்களிடம் இருந்தது. அதை விதைக்கு விட்டுருக்கேன். அந்த விதைகளை காய வைத்து சாணியில அந்த விதைகளை காய வைத்து சாணியை அப்படி ரவுண்டா தட்டி அந்த இதுல புதைச்சி அதை பத்திரமா வச்சிருப்பாங்க. ஒரு வருஷம் அந்த விதைகள் அந்த சாணி எரு ராட்டி பாதுகாத்து வச்சிருக்கும். அப்ப ஆடி மாசம் ஆடிப்பட்டம் தேடி விதை அது எல்லா விதைகளுக்குமானது தானே அந்த காலப்பருவ மாற்றம். அப்ப அந்த விதைகளை போடுறப்ப பயங்கர வீரியத்தோட நீங்க பாத்தீங்கன்னா பறவைகள் எச்சத்திலிருந்து வர விதைகள் அதிக வீரியத்தோட இருக்கும். ஏன்னா அந்த எச்சத்துல இருக்கிறது மருத்துவ குணங்கள். நம்ம போட்ட விதைகளை கூட குத்துக்கு தான் வச்சு போடணுமோ குழி வெட்டி போடணுமோ தானா முளைக்கிறது கல்லுல அதிக வீரியத்தோட இருக்கும். அந்த மருத்துவ குணங்களோட அந்த எச்சத்துல உள்ளது. அதுதான் நம்ம முன்னோர்களும் செஞ்சாங்க. நாட்டு மாட்டு எரு சாணியில நம்மளோட ராட்டி தட்டி அதுல புதைச்சு வச்சு நம்மளோட நான் என்னோட பாட்டி தாத்தா செஞ்சதை நான் பாத்திருக்கேன். அதை நான் பின்பற்றுறேன். சரி சரி. அது வந்து பாரம்பரியத்துல நல்ல ஒரு பத்திரமான ஒரு முறையை கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த மாதிரி எருவுல வைக்கிற மாதிரி இருக்குதா இல்ல வேற முறைகள் கையாளுறாங்களா? இப்ப பாக்கெட்ல ஹைபிரிட் விதைகள் வாங்கிக்கிறாங்க. ஆனா அந்த ஹைபிரிட் விதைகளையே நீங்க வாங்குற விதைகளையே ஒவ்வொரு முறை வாங்காம அதுல இருந்து ஒரு காய விடுங்க. அதுல இருந்து காய விட்டு எல்லா இடத்துலயுமே சாணி கிடைக்குது. அதை நீங்க காய வச்சு அந்த ராட்டை பின்பற்றுங்க. திருப்பி கொண்டுட்டு வாங்க. நீங்க கஷ்டப்படாமலாம் இங்க ஒண்ணுமே கிடைக்காது. எதையாவது திருப்புங்க. ஆனா இப்ப நம்மளுடைய மக்களுடைய வாழ்வு முறை எது இலகுவா கிடைக்குமோ அப்படிதானே போயிடுறோம். ஆமா. ஆனா சாவும் இலகுவா கிடைக்கும், நோயும் இலகுவா கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க இந்த சாணி தட்டி இப்படி சேகரிக்கிற வழியை நீங்க பின்பற்றலன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இருக்கிற நேரம் அதிகரிக்கும் தான். அதை புரிஞ்சுக்கணும்ல. அதை புரிஞ்சுட்டே ஒரு தடவை கஷ்டப்பட்ட அவங்க தலைமுறைகளே கஷ்டப்படாதுன்னு சொல்றோம். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பத்திரப்படுத்தி எல்லாத்தையும் கொடுத்தா நம்ம குழந்தைங்க நல்லபடியா வளரணும், ஆரோக்கியமா வளர்க்கணும்ன்றதே ஒவ்வொரு தாய்மார்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுடைய அந்த பேச்சுல வந்து ஒரு ஆதங்கம் தெரியுது. இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல்றங்கள் சேகரிக்க அப்படின்றத விட எதிர்கால தலைமுறைகளுடைய ஆரோக்கியம், ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறதுக்காக தான் இப்ப நிறைய மாற்றுதல்களும் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற விஷயம். இப்ப நிறைய நேயர்கள் இப்ப நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இது நிகழ்ச்சி மூலமா நீங்க நிறைய கருத்தரங்கள்லாம் பேசியிருப்பீங்க இல்லையா? இந்த கருத்துக்களை நம்ம நேயர்களுக்கு உங்களுடைய இந்த அனுபவத்துல உங்களுடைய சொல்ல விரும்பக்கூடிய விடயங்கள், அதாவது இந்த பாரம்பரிய நெல் ரகத்தை பத்தி என்னென்ன? பாரம்பரிய ரகங்களை எல்லாராலும் பின்பற்ற முடியாது. நாட்டு மாடு மெயினா இருக்கணும், மண்ணை மாத்திருக்கணும். இது எல்லாராலும் சாத்தியம்னா முடியாது. ஆனா பாரம்பரிய ரகங்களை என்ன கஷ்டப்பட்டாலும் நான் பாரம்பரிய ரகத்தை தான் போடுவேன்னு விவசாயிகள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு சில ஆதரவு கொடுத்து 1 கிலோ வாங்க ஆரம்பிங்க. 1 கிலோ வாங்கி உங்களோட கஞ்சி கருப்பு கொனி 1 கிலோ வாங்கி ஒரு கஞ்சி வச்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. 1 கிலோ இல்ல 2 கிலோல சமைக்க 1 டம்ளர் அரிசி தான் தேவை ஒரு காலை அந்த லஞ்சுக்கு. அதை சமைக்க ஆரம்பிங்க. நிறைய சொல்லி கொடுங்க. பால் நல்லதுன்னு சொல்லி கொடுக்காதீங்க. நாட்டு மாட்டு பால் நல்லதுன்னு சொல்லி கொடுங்க. முட்டை நல்லதுன்னு சொல்லாதீங்க. நாட்டு முட்டை நல்லதுன்னு சொல்லுங்க. நாட்டு காய்கறிகள் நல்லதுன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் சொல்லி வளங்க. அந்த நாட்டை கைவிட்டுறாதீங்க. அது உங்களை கைவிடாது. அந்த உங்க குழந்தைகளுக்கு நீங்க அந்த நாட்டு அதுங்கிறதோட சேர்த்து போகணும். நாட்டு முட்டைனா நல்லது அப்படின்னு சொன்னா அப்ப நாட்டு முட்டைனா என்னமா அப்படின்னு அந்த குழந்தைக்கு கேட்கும். அப்ப நாட்டு முட்டைனா ஆட்டோமேட்டிக்கா அந்த நீங்க அந்த கொண்டுட்டு போறீங்க. அது நல்லது. அதுல உள்ள விஷயங்கள் என்னதுன்றது. நாட்டு ரகம்னா என்னமா, பாரம்பரிய ரகம்னா என்னமா, அப்ப நம்ம சாப்பிடுறது என்னமா, நம்ம ஏன் இதை சாப்பிடுறோம். குழந்தைங்களால ஈஸியா நாணல்களை குழந்தைங்களை ஈஸியா வளைக்க முடியும். எப்படி வேணாலும் நம்ம குழந்தைங்களை நம்ம நல்ல விதமா செய்ய முடியும். இன்னொரு விஷயம் சார், நம்ம பெரிய சவாலா இருக்கிற விஷயங்கள் கேட்டீங்க இல்லையா? அதுல கலை ரொம்ப பெரிய சவாலா இருக்கிற விஷயங்கள்ல ஒண்ணு. எப்படி களைக்கொல்லி அடிக்காம நம்ம அடுத்த கட்ட நபருக்கு போகவே முடியல. ஆனா பெரிய கலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பார்வையில இல்ல நிறைய இயற்கை விவசாயிகள் இதை பத்தி பேசியிருக்காங்க. அதை தான் நானும் பேசுறேன். கலைக்கும் நம்ம வயலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைச்சிடும். தேவையில்லாத கலை ஒண்ணு முளைக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது தவறு. நம்ம மண்ணு ஒரு வயல்ல பார்த்த கலையை இன்னொரு வயல்ல பார்க்க முடியாது. ஒரு வயல்ல கோரை மட்டுமே முளைக்கும், இன்னொரு வயல்ல புண்ணாக்கு செடிகள் மட்டுமே முளைக்கும். ஏன் ஒரு வயல்ல மட்டும் ஒரே வகை கலைகள் முளைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா
எந்த சத்து அந்த மண்ணுக்கு தேவையில்லையோ அதை அந்த களை மூலமா அது உற்பத்தி பண்ணிக்கிறது. எந்த சத்து குறைபாடும், ஒரு கோரைனா கோரையோட சத்து அதுக்கு தேவை, அதனால அது கோரையை உற்பத்தி பண்ணிக்குது. அப்போ உள்ள முறைகள்லாம் களையெடுப்பு முறைங்கிறது விவசாயத்துல மிக மிக முக்கியமானது. களை எடுத்து நீங்க வரப்புல எரியும் பொழுது நாளையடவுல மக்கி போய் அந்த மண் மட்டுமே முட்டுமுட்டா இருக்கும். அது ஒரு மழை பொழியும் பொழுது அந்த மண் திரும்பி வயலுக்கு வரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த மண்ணோட சத்து அந்த மண் மூலமா எடுத்துக்குது. களையை மிதிச்சு விடும் பொழுது வேற இருந்து அதிக தூர்க்கட்டுது. இதுல அதிக ஒரு நன்மையான ஒரு ஈஸியா களைக்கொல்லியில இதுக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிறதா. சமீபத்திலோட நாங்க ஒரு தலைப்புல வச்சிருந்தோம், களை எல்லாம் களை அல்ல. களை அல்ல, ஆமா, களையெல்லாம் களை அல்ல. அந்த இயற்கை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே வந்து கெடுதல் இல்லை அப்படின்றத. தமிழ்நாட்டுல மெயினா ஒரு புல்லு முளைச்சாலே அதுக்கு 1000 மருத்துவ குணங்களோட தான் அது முளைக்கும் சார். அது தமிழ்நாட்டு மண்ணோட பெருமையும் சிறப்பும் கூட. இந்த மாதிரி மண்ணின் பெருமையையும் விவசாயத்தின் மகிமையையும் காத்து வரக்கூடிய உங்களை போன்ற பெண்மணிகளை அதிகமாக வேளாண்மை வரவேற்குது. எங்களுடைய கிசான் வாணி நிர்வாகமும் உங்களை வந்து வாழ்த்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு, கூடுதலா இந்த பாரம்பரிய நிலங்களை பத்தின தகவல்கள் உங்களை வந்து அணுகி கேட்கணும் அப்படின்னா உங்களை அணுக வேண்டிய அலைபேசி எண். என்னோட அலைபேசி எண் 81 10 99 47 58. நேரிலே பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து இயற்கை விவசாயம் செய்து வரக்கூடிய திருவாரூர் செம்மங்குடியை சேர்ந்த எம் சங்கீதா அவர்களுடைய அலைபேசி எண் 81 10 99 47 58. ரொம்ப வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. நன்றி சார். ரேவதியக்கா, பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்கும் பாவை திருவாரூர் செம்மங்குடி எம் சங்கீதா அவங்க நம்ம வாழ்க்கை முறை இப்ப எப்படி இருக்கு, இருக்கிற காலத்தை ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ரொம்ப அருமையா சொல்லி முடிச்சிருக்காங்கக்கா. அதுலயும் நேர்முகம் கண்ட எஸ் கார்த்திகை தீபன் சார் கேட்க கேட்க கலைக்கு ஒரு விளக்கத்தை சொன்னாங்க பாரு சுபா. உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய நிகழ்ச்சி சுபா இது. இதுவரை நேயர்கள் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.